அப்புறம் குரு சோமசுந்தரம், அதில் வர்ற இன்னொரு நிறைய கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பாராட்டினீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு அழகாக வேற ஒரு இதாக என்னை மாற்றியிருக்கார் டைரக்டர் ராஜ்முருகன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த படம் எப்படி போடுறது அப்படின்றது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து ராஜ்முருகன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கிடைக்கிது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இது வெற்றி சார், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் அவர்கிட்ட பாராட்டணும். என்றைக்கும் வந்து நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனோன்னா, ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோற்றுடக்கூடாது என்றைக்கும். அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம், என்னடா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ எனக்கு தைரியம் இருந்தது, கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு. அது சனிக்கிழமையும், ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவாக அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல படங்கள், ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம், அதுக்கான டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ எடுத்தோடனே உங்களுக்கு அப்படின்ற அது கொஞ்சமாக தான் போகும். அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் கொடுத்த இதுவும் சரி, பார்த்தவங்க போய் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நடந்தது. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு. அவங்ககிட்ட நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது, சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. சனி ஞாயிறு போயிடுச்சு. இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்டர்களையும் தொடருது. ஒரு 250 தேட்டரு அப்படியே இருக்குது. ஸோ அடுத்த வாரமும் போகும். ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம், அயோத்தியில் ஃபஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அது 2வது வாரம் 3வது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சிருக்கும், எடுக்கும். அது இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்து அது போய் சேர்கிற இடத்துல போய் சேர்ந்துடும். ஸோ ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம். அதுவும் படம் பார்த்துட்டு விஜய் டிவி வந்து இதை படம் ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கினதும், ஓடிடிலையும் வாங்கினதும், அது ஒரு வெற்றியாக அது ஒரு வெற்றியாக தான் இருக்குது. ஏன்னா படம் பார்த்து அந்த பொலிட்டிக்கல் வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமா எல்லாரும்படியா அவர் கொடுத்தது வந்து எனக்கு இத்தனை வருஷமா பார்க்க ஃப்ரெண்டா, ஒரு பிரதரா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறது ரொம்ப தேங்க்ஸ். அவரும் அதில் 2 எழுதியிருந்தார். ரொம்ப சிறப்பா அந்த பாடல்கள் எனக்கு. அதே மாதிரி சாருக்கும் இது ரொம்ப வளர்ச்சியா, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த படம் அவரோட சேர்ந்து ஒரு வெற்றி பங்கேற்கிறது ரொம்ப ஸ்பெஷல் தருணமா. அப்புறம் நிறைய நேர்ல மீட் பண்ணி ஃபோன் தான். ஸோ படம் பண்றதுக்கு கிட்ட நடந்த அந்த இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு விஷயத்த படம் இதை வந்து நான் பண்றேன் சொல்லி அவர் இந்த முயற்சி ஒரு புள்ளி நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். படத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு ஒரு வெறித்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஹீரோவை சத்தியமா நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த நடிகர், மனிதநேயம் உள்ள, மனிதாபிமானம் உள்ள ஒரு அற்புதமான நடிகர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜ்முருகன் அவர்களுக்கும், மற்றும் எனக்கு முன்னதாக இந்த படத்தை பற்றி பேசிய அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர். மனிதநேயம் வெறும் வார்த்தைகளை மட்டும் அல்ல, அது உள்ளத்தில் இருக்கணும். அந்த நல்ல உள்ளத்தோட பேசிய அருமை நண்பர் ஷாண்டோலன் அவர்களுக்கும், எடிட்டர் சத்யராஜ் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியல் நண்பர்கள், இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல படம், சிறந்த படம், அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஷானும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை ஒரு வாத்தியார் மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஷானுக்கு இந்த தொடர்ந்து எனக்கான இசையை கொடுத்து கொண்டிருக்கிற அவருக்கு நன்றி. எடிட்டர் சத்யராஜ், நீரவ் ஷாரு, இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சினிமாவுக்கு வந்த புதுசில் இருந்ததை விட இப்போ வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம ஒரு படத்தை எழுத தொடங்குறதுலேருந்து ஒரு ரைட்டரோட வேலை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணும்போது ஒரு டைரக்டருடைய ஒர்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ப்ரமோஷன் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. வந்து
ஒரு ரைட்டிங்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, ஒரு ஃபிலிம் மேக்கிங் கஷ்டப்படுறோமோ, ப்ரொசீட் பண்ண என்ன மாதிரியான உழைப்பை போடுறோமோ அதே உழைப்பை வந்து ப்ரொமோஷனுக்கும் போட வேண்டியிருக்கு. இந்த சினிமா வந்து நான் பார்த்ததுலேருந்து, நான் வந்து பொதுவாக ப்ரொமோஷனுக்கே போக மாட்டேன், நான் இன்டர்வியூஸ்க்கு போக மாட்டேன். நான் அடிப்படையிலே ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால அந்த விஷயங்களில் எனக்கு அதிக ஆர்வம் கிடையாது. பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோமோ அதே ஒர்க்கை, அதே ஸ்க்ரீன் பிளேவை ப்ரொமோஷனுக்கும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ அது வந்து நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் தாண்டி அதை வந்து நம்ம இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நம்மளும் கருத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அது